ஹலோ கைஸ், வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஆக்சுவலி கொஞ்சம் பர்சனல் இஷ்யூஸ், அதனால் போட முடியல. என்னடா வண்டி இப்படி நிப்பாட்டியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வண்டியில் ரைட் சைடு ஃபோர்க் ஆயில் லீக் ஆகிருச்சு. ஆக்சுவலி எனக்கு ஃபோர்க் ஆயில் சீல் மாற்றுற அளவுக்கு எக்யூப்மெண்ட் இல்லை என்கிட்ட. எக்யூப்மெண்ட் மீன்ஸ் டூல்ஸ் என்கிட்ட எதுவும் இல்லை. ஸோ ஃபோர்க்கு டியூப்பு மட்டும் கழட்டிட்டு டிங்கரிங் ஒர்க் பண்ணுவாங்க, அந்த லெத்து அந்த மாதிரி சைடு. ஸோ அவங்கள்ட்ட கொடுத்தா அவங்களே ஆயில் சீல் சேஞ்ச் பண்ணி தந்துடுவாங்க. ஆனால் காஸ்ட்டு கொஞ்சம் கம்மியாக வாங்கிப்பாங்க. மெக்கானிக்கிட்ட கொடுக்குறத விட அவங்க கொஞ்சம் கம்மியாக வாங்குவாங்க. ப்ளஸ் ப்ராப்பராக நல்லா பண்ணி தருவாங்க. ஸோ நான் அவங்கள்ட்ட கொடுத்து மாற்றிட்டேன். இது லெஃப்ட்டு, இது ரைட்டு. இந்த ஆயில் சீல் தான் போயிருந்துச்சு, மாற்றியாச்சு புதுசு. லைட்டிங் இல்லை. ஆக்சுவலி இப்போது மணி 8 இருக்கும். இதுதான் வெயில். இப்போ நான் எதுக்கு மெயினாக அந்த வீடியோ எடுக்கிறேன்னா, நிறைய பேருக்கு என்ன டூல்னு தெரில. அதே மாதிரி நானும் யூடியூப்பில் நிறைய சர்ச் பண்ணேன். யாருமே டூல்ஸோட டீட்டெயில்ஸ் அவ்வளோவா சொல்ல மாட்றாங்க. அப்படியே சொன்னாலும் பாதி சொல்கிறாங்க, பாதி சொல்ல மாட்றாங்க. ஃபோர்க்கு டியூபுக்கு தான் மெயினாக டூல்ஸ் என்னென்னு எனக்கு தெரியவே இல்லை. யாருமே சொல்லவே இல்லை லாஸ்ட் வரைக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே உள்ள ஒரு அலங்கி இருக்குது. அது 6mm அது சொல்கிறாங்க. பட் ஆனால் இங்கே இன்னொரு அலங்கி இருக்கும். இது ரொம்ப பெருசு. இந்த 2 டூல் என்கிட்ட இல்லை. அலங்கி இருக்குது, மேலே அதை கழட்டுறதுக்கு உள்ள ஒரு டீ ராடெல்லாம் வச்சு செட்டப் பண்ணி எடுக்கணும். அது என்கிட்ட இல்லை. ஸோ அதனால் நான் லேத்தில் கொடுத்துட்டேன். ஓகே, கான்செப்டுக்கு வரலாம். இது என்னதுன்னா, நமக்கு என்னென்ன டூல் வேணும்னு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம கேலிபர் கழட்டுவோம். ஸோ அதுக்கு ஒரு 12mm டீ ராடோ இல்லாட்டி ரிங்ஸ் ஸ்பேனர் இருந்தால் கூட ஓகே. 14, 15, 16, 17, அப்புறம் 6ஆம் நம்பர் அலங்கி. அவ்வளோதான் கைஸ். இது என்னடா சிரஞ்சில் வச்சுருங்கன்னு பார்த்தீங்கன்னா, இது ஆக்சிலில் நான் ஆயில் ஊற்றி போட்டுருவேன். அது என்ன ஆயில்னு கேட்டிங்கன்னா, என்கிட்ட க்ரீஸ் இல்லை, ப்ளஸ் வாங்க மறந்துட்டேன். ஸோ இப்போதைக்கு ஆயில் போட்டுருவேன். மட்கார்டு முடிஞ்ச அளவுக்கு வாஷ் பண்ணிட்டேன். அப்போயும் கொஞ்சம் அழுக்காக தான் இருக்குது, தொடச்சா போயிடும். ஸோ இது 2 12mm. இதை கேலிபர் போல்ட்டு கழட்டிட்டிங்கன்னா கேலிபர் வந்துடும். அதுக்கப்புறம் வந்து ஆக்சில் கொஞ்சம் லூஸ் பண்ணிக்கோங்க. இது ஆக்சிலு, இது 17mm வரும். அதை கழட்டிட்டிங்கன்னா அதுக்கப்புறமா இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இது ஒரு 17mm. இந்த மாதிரி 2 சைடும் வரும். இங்கே ஒன்று இருக்குது. ஸோ இது 2 17mm. இதை லூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இங்கே ஒரு அலங்கி இருக்கும். இது வந்து UG4 மாடலுக்கு நான் சொல்கிறது. BS6க்கு எனக்கு எப்படி இருக்குன்னு தெரில. அதே மாதிரி UG5க்கும் தெரில. UG5க்கும் மோஸ்ட்லி இப்படி தான் இருக்கும். ரொம்ப பழைய வண்டிக்கு தான் மாறும். ஸோ இது ஒன்று, அதே மாதிரி இங்கிட்ட ஒன்று. ஸோ 2 6ஆம் நம்பர் அலங்கி லூஸ் பண்ணணும். ஃபுல்லாக எடுக்க தேவையில்லை. எடுத்ததுக்கப்புறம் என்ன ட்விஸ்ட் ஆச்சுன்னா, டியூப் வந்து என்னால் கலட்ட முடியல. மக்காடு எல்லாம் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம். மக்காடுக்கு சொல்ல மாட்டேன் பார்த்தீங்களா, இங்கே இருக்கும். மக்காடுக்கும் அதே சேம் தான். 6ஆம் நம்பர் அலங்கி 4 வரும். இங்கே 2, அந்த சைடு 2. ஸோ அது வெளியிலேருந்து கழட்டுற மாதிரி இருக்கும். அது ஈஸியாக இருந்துச்சு. ஸோ அதை எடுத்துருங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, என்னால் டியூப் கழட்ட முடியாதனால நான் என்ன பண்ணேன்னா, இங்கே 2 ஆறு வருது, இங்கேயும் 2 ஆறு வரும். ஸோ இதை கழட்டிட்டேன்னா, ஆக்சுவலி இது இப்போ லூஸாக தான் இருக்குது. இதை கழட்டிட்டு சம்திங் ஏதாச்சும் பிளாஸ்டிக் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா மேலேருந்து ஃபோர்க் டியூப் அடிச்சிங்கன்னா ஈஸியாக வந்துடும். எக்காரணத்தை கொண்டும் ஸ்டீலோ இல்லை ரொம்ப ரஃப்பான பொருளை வச்சு அடிக்காதீங்க. அப்படி அடிச்சிங்கன்னா இந்த போல்டு போயிடுச்சுன்னா அப்புறம் அதுக்கு ஏதாச்சும் காஸ்ட்டு செலவாகும். தட்ஸ் ஆல் கைஸ். ஃபோர்க் டியூப் கலட்டுறது ஈஸி தான். நீங்கள் கலட்டி மட்டும் ரேத்தில் கொடுத்தீங்கன்னா அவங்களே சேஞ்ச் பண்ணி தந்துடுவாங்க. தட்ஸ் இட் கைஸ். தேங்க்ஸ். பை.